அவர்கள் தில்லைக்கூத்தனுடைய தரிசனத்தை அனுபவிக்கிறார். எப்படி சேக்கிழார் நம்பியாரூர் தில்லைக்கூத்தனுடைய தரிசனத்தை எப்படி பார்த்தார்னு சொல்லும் பொழுது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. இப்ப உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணுமா? 5 பேர் அறிவும் செவிகளே கொள்ள. புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்படித்தான் திருவாசகத்தை கேட்கும். தேவாரம் என்பது ஆடவும் பாடவும் உள்ள பதிகம். ஏன்னா அவரே சொல்றார், ஆடி பாடி அண்ணாமலை கைதோட. தேவாரம் ஆடுறதுக்கும் பண்ணலாம், பாடுறதுக்கும் பண்ணலாம். ஆனா திருவாசகம் நம்ம அப்படியே மாற்றி செஞ்சுட்டு இருக்கோம். திருவாசகம் உணர்வுபூர்வமான தமிழ். அதுல வெற்று வர்ணனைகள்லாம் இருக்காது. நீங்க பாருங்க, தில்லையில தானே பாடினார். தில்லையை பத்தி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இங்கே மரம் இருந்துச்சு, குரங்கு இருந்துச்சு, செடி இருந்துச்சு, பூனை இருந்துச்சு, நாய் இருந்தது, யானை பார்த்தேன். இதெல்லாம் குழந்தை திருஞான சம்பந்தரில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவர் இயற்கையோடு அப்படியே பாடிக்கொண்டே போகிறார். அது ஒரு நிலை. அப்பர் பெருமானுடைய இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வர்ணனைகள் ரொம்ப இருக்காது, அனுபவம் இருக்கும். நம்பியாரூரர் திருஞான சம்பந்தர் பிளஸ் திருநாவுக்கரசர் இஸ் ஈக்குவல் டு நம்பியாரூர், ரெண்டையும் வச்சிருக்காரு. மணிவாசகர்லாம் அனுபவம் மட்டும்தான். நமச்சிவாய வாழ்க்கையில் தொடங்கி முக்தி நெறி அறியாத சொல்ற வரையும் அனுபவம் மட்டும்தான். இடையில கொஞ்சம் நாட்டுப்புற வழக்கத்தை கொண்டு வந்து சித்தாந்தத்தை எளிமைப்படுத்தி கொடுக்கிறார். ஒரு கடுமையான கசப்புடைய நல்ல மருந்து, அது கசப்புடைய மருந்து, ஆனால் நல்ல மருந்து. அதை நாம் தேனில் குழைத்து தருவது போல தேன் என்கின்ற நாட்டுப்புற வடிவத்தில் மிக கடுமையான சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளே குழைத்து நமக்கு தருவது. இந்த பதிகத்தை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சித்தாந்தம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம சித்தாந்த வகுப்புல போய் சேர்ந்து கற்றுக்கிறதுக்கு நேரம் இல்லை. தேவார வகுப்பு வர்றதுக்கே நாங்கள் ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அடுத்த சித்தாந்த வகுப்பு நீங்க போக சொல்றீங்களேன்னு வாய்ப்பு இருக்கிறவங்க அதை படிச்சுக்கோங்க. ஆனா அடிப்படை சித்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும். புரியுதா நான் சொல்றது? சித்தாந்தம் என்கின்றது மிக முக்கியமான அறிவு பொக்கிஷம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சித்தாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா தேவாரத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளலாம். புரியுதா? தேவாரத்தை விடுத்து சித்தாந்தத்தை புரிஞ்சு கொள்ள. நான் சொல்றது புரியுதா? திருவாசக தேன், அந்த தேனுக்குள் இருக்கின்றது சித்தாந்தம் என்ற மருந்து. நான் வெறும் மருந்தை மட்டும் சாப்பிடுறேன்னா நமக்கு கசப்பு. நல்லதுதான், கசப்பு நல்லதுதான், ஆனா சாப்பிட முடியாது. அப்ப ஒண்ணு திருவாசகத்துல குழைச்சுக்கணும், அல்லது தேவாரன்ற இனிப்புல குழைச்சாதான் சித்தாந்தம் உள்ள போகும். எனக்கு சித்தாந்தம் மட்டும் போதும், திருவாசகம் வேண்டாம், தேவாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற சிலருக்காக நான் சொல்லுவேன். அதே போல எனக்கு தேவாரம் மட்டும் போதும், சித்தாந்தம் வேண்டாம் அப்படின்னா தேனை மட்டுமே சாப்பிட்டு இருந்தா உடம்பு எப்போ சரியாகும்? மருந்து வேணும் இல்லையா? சரி, இப்ப இந்த தேனும் இந்த மருந்தும் என்னது? ஒரு ஆரோக்கியமான ஒருத்தரால் தரப்பட வேண்டும் இல்லையா? அந்த ஆரோக்கியம் என்பதுதான் உழவாரம். இப்ப நாமளே ஆன்னு கிடக்கிறோம், நம்ம எப்படி மருந்தை குழைச்சு சாப்பிடுறது? அப்ப குழைத்து தருவதற்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அதுதான் நாம் செய்யக்கூடிய உழவார பணி. அப்ப உழவாரம், தேவாரம், சித்தாந்தம், இந்த மூணும் நமக்கு அவசியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் சுவாமியினுடைய முக்கண் மாதிரி. உழவாரம் உடம்புக்கு, தேவாரம் உயிருக்கு, சித்தாந்தம் அறிவுக்கு. புரிஞ்சுச்சா? இது மூணு நமக்கு வேணும். இது ஒரு அழகான பெருமானுடைய முக்கண் போல இருக்கு. சரி, இப்ப இந்திரிய வயம் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல் வார்த்தையே புரிய மாட்டேங்குது. சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சித்தாந்தம் தெரியும். அதில் இந்திரிய வயம், இந்திரியம்னா நமக்கு என்ன அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூளை இருக்கு இல்லையா, அது தலைமைச் செயலர், செக்ரட்டரியேட். நல்லா புரிஞ்சுக்கணும். எளிமையான உதாரணத்தில் சித்தாந்தம் சொல்றேன். நீங்க புக்கெல்லாம் பார்க்க எதுவுமே வேண்டாம், சொல்றதை கேட்டுட்டே வரும். மூளை என்பது தலைமைச் செயலர். பதிவாகுதா? மூளையில பதிவாகும். அந்த தலைமைச் செயலகம் ஒவ்வொரு ஊரா போய் இந்த ஊர்ல எத்தனை
விளைநிலம் இருக்கிறது, இந்த ஊர்ல எத்தனை கண்மாய் இருக்கிறது, எத்தனை ஏரி இருக்கிறது, எத்தனை வீடு இருக்கு, எத்தனை இது நஞ்சு நத்தம் இருக்கு, புறம்போக்கு இருக்கு, இப்படின்னு தலைமைச் செயலகத்திலேருந்து ஒவ்வொரு ஊரா போய் பார்க்க முடியுமா? அப்ப என்ன செய்வாங்க? தலைமைச் செயலகம் என்ன செய்யும்? மாவட்ட ஆட்சியர் நியமிக்கும். புரியுதா? அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவாரு? ரிப்போர்ட் பண்ணுவார் தலைமைச் செயலகம். எங்க மாவட்டத்தில் இவ்வளவு இருக்கு, எங்க மாவட்டத்துடைய நிலப்பரப்பு இது, இதுல நீர்ப்பாசனம் இவ்வளவு, விளைநிலம் இவ்வளவு, குடியிருப்புகள் இவ்வளவு, நஞ்சை இவ்வளவு, புஞ்சை இவ்வளவு, புறம்போக்கு இவ்வளவு, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவாரு? அறிவிப்பார். இந்த அறிவிப்பை செய்கிறார் இல்லையா? யாருக்கு? தலைமைச் செயலகத்துக்கு. இப்ப தலைமைச் செயலகம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் உயிர். தலைமைச் செயலகம் என்பது என்னது? உயிர். இந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார் இல்லையா? அதெல்லாம் இந்திரியங்கள். உயிருக்கு ஒன்றை பார்க்க வேண்டும் என்றால் அதாவது பார்க்க முடியாது. அது என்ன பண்ணும்? கண்ணை நியமிக்கிறது பார்ப்பதற்காக. கண் என்ன பண்ணும்? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பச்சை கலர் சட்டை போட்டிருக்கிறாங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க குண்டா இருக்கிறாங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கிறாங்க, இங்க இந்த மண்ணு சொர சொரன்னு இருக்கு, இது ஈரமா இருக்கு, இப்படிங்கிறத பார்த்து உயிருக்கு சொல்லுது இல்லையா? அது ஒரு இந்திரியம். இந்திரியம்னா கருவின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. எளிமையா புரிஞ்சு. இந்திரியம்னா என்னது? கருவி. இப்ப கண்ணு என்ன பண்ணுது? கண்டதை உயிருக்கு சொல்லுது. சரியா? இப்ப இதுல நல்லா கவனிச்சுட்டே வரணும், ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். அதுக்காக தான் சாமி இந்த நேரம் 1/2 மணி நேரம் கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கணும். ஏன்னா வேகமா 1 மணிக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சேன். இப்ப சாமி நமக்கு கூடுதல் நேரம் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் விளக்கமா சொல்றா அப்படின்னு. எப்பயுமே அது மாதிரி நம்ம பாசிட்டிவ் எடுத்து பழகிக்கணும். இப்போ என்னது? கண்ணு அறிவிக்குது. அடுத்தது நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம், கம 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 கமன்னு பிரியாணி வாசனை வந்துச்சு. என்னதான் நம்ம பாட்டு சொல்லி கொடுத்தோம், என்னதான் பாட்டு கேட்டோம், அந்த பிரியாணி மூக்கில் நுழைஞ்சு மூளையில ஒரு தட்டு தட்டுச்சு இல்லையா? அப்ப பிரியாணி இங்கே சமைக்கப்படுகிறது அப்படின்னு மூக்கு என்ன பண்ணுச்சு? தலைமைச் செயலகத்துக்கு அறிவிக்கும். அது ஒரு கலை. அது என்ன பண்ணுது? வாசனையை சொல்லுது. ஒருத்தர் நிலப்பரப்பை சொல்றாரு, ஒருத்தர் நீர்ப்பாசனத்தை சொல்றாரு, ஒருத்தர். அடுத்து நான் பாடுறேன், நீங்க திரும்பி பாடுறீங்க. திரும்பி பாடுவதற்கும் நான் சொல்லி தரப்பதற்கும் இடையில ஒண்ணு உதவி செய்து என்னது? அப்பதான் நீங்க நான் என்ன பாடுறனோ அதை கேட்டு காது மூளைக்கு சொல்லி மூளையிலிருந்து கட்டளை வந்து பாடுறீங்க வாய்க்கு. இது நமக்கு இவ்வளவு ஃபிராக்ஷன் செகண்ட்ல நடக்குது. அப்ப காது என்ன பண்ணுது? மூளைக்கு இவர் பாடுகிறார் என்பதை அறிவிக்கிறது. அது ஒரு இந்திரியம். இப்ப எத்தனை பார்த்திருக்கோம்? கண்ணு, மூக்கு, காது. அடுத்தது ஒரு உருண்டை சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, சாப்பிடும். இது இனிப்பு அப்படின்னு நாக்கு என்ன பண்ணுது? அதை மூளைக்கு சொல்லுகிறது. நாக்கு என்ன பண்ணுது? மூளைக்கு சொல்லுகிறது. அடுத்தது கொஞ்சோண்டு வேப்பங்காயம் கொடுக்குறேன், இதை வந்து தொட்டு சாப்பிடுமான்னு. இது கசப்பு, சாப்பிடாத, சக்கரை பொங்கல் வாயி கெட்டு போயிடும் அப்படின்னு மூளைக்கு என்ன பண்ணுது? நாக்கு சொல்லுது. எனவே மூளை என்ன பண்ணுது? தூக்கி போடுது. மிளகா வருது, புரியுதா? தூக்கி போடுது. சரியா தூக்கி போடுது பாருங்க. அப்ப இது காரம் உடையது என்று இந்த நாக்குக்கு தெரிஞ்சது, சொல்லுது. தெரியாம கடிச்சிருச்சுன்னா அதுவும் மூளைக்கு சொல்லுது. அப்ப அது ஒரு இந்திரியம். எத்தனை ஆச்சு? 4 ஆச்சு. உட்காந்து பாடிக்கிட்டே இருக்கும், வேர்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்படி ஃபேனை நோக்கி நகருது இல்லை உடம்பு. அப்ப என்னது? உடம்பு வேர்க்குது, குளிர்ச்சியான பக்கம் நகருன்னு இந்த தோல், இந்த உடம்பு மூளைக்கு என்ன பண்ணுது? அறிவிக்கிறது. அதனால் தொடு உணர்வு ஒரு கலெக்டர். இப்ப 5 இந்திரியம் தெரிஞ்சிருச்சா? அறிவிக்கின்ற இந்திரியங்களுக்கு பேரு ஞானேந்திரியம். மூளைக்கு எதெல்லாம் அறிவிப்பு செய்கிறதோ, மூளைக்கு எதெல்லாம் பார்த்து பார்த்து சொல்லுதோ, கேட்டு கேட்டு சொல்லுதோ, சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுதோ, அதுக்கு பேர் என்னது? அறிவிக்கின்ற தொழிலை செய்வதால் அதுக்கு என்ன பேரு? ஞானேந்திரியம். ஏன்னா அதற்கு அறிவு இருக்கு. அதனாலதான் அதால பிரிச்சு சொல்ல முடியுது. இங்க இருக்கிற எல்லாரும் பொம்பளைங்க, இங்க இருக்கிற எல்லாரும் ஆம்பளைங்க அப்படின்னு சொல்றது இல்ல. இவங்க சுடிதார் போட்டிருக்காங்க, இவங்க புடவை கட்டியிருக்காங்க, இவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, இவர் இது பண்ணியிருக்காரு.
ஒரு 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 மெசேஜ் சொல்லுது. அடுத்தது இவர் இந்த கலர் போட்டிருக்காரு, அவங்க அந்த கலர் புடவை கட்டியிருக்காங்க. அடுத்த மெசேஜ் வண்ணம் சொல்லுது. இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க கொட்டாய விடுறாங்க, இவங்க தூங்குறாங்க, இவங்க முடிச்சுக்கிட்டே தூங்குறாங்க. இவ்வளோத்தையும் இந்த மூளை என்ன பண்ணுது? இந்த கண் வழியா புரிந்து கொண்டே இருப்பாங்க. அப்ப கண் என்ன பண்ணுது? டக்கு டக்குன்னு அறிவிக்கிறது போது அறிவு அப்படியே எந்திரிக்கல. நான் என்ன பண்றேன்? எந்திரிச்சு காலால நடக்கிறேன். கால் ஒரு செயல் கருவி, கையால நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறேன். கை ஒரு செயல் கருவி. புரிஞ்சிருச்சா? மூணு. பேசுற வாய், வாய்க்கு மட்டும் 2 வேலை. சுவையும் அறிவிக்குது ஞானேந்திரியமா, பேசவும் செய்யுது, வச்சனிக்குது. அதனால அதுக்கு கண்மேந்திரியத்தில் ஒரு கண்மேந்திரியம் என்ன கருவி? செயல் கருவி. அப்ப வாய் சொல்லி கேட்கலன்னு கால் என்ன பண்ணுது? உயிரிடம் இருந்து கட்டளையை பெற்று நட, அவங்களை நோக்கி நடக்குது. நறுக்குன்னு ஒன்று வையி, கை வைக்குது. ஆனால் இந்த கைக்கு அறிவு கிடையாது, இந்த காலுக்கு அறிவு கிடையாது. ஏன்? அது செயல்படுத்தும். அவ்வளவு சொல்றது அப்படியே ரோபோ மாதிரி செய்யும். இன்னொன்னு, வயிறு நமக்கு ஃபுல்லா சாப்பிட்டோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே காலை கடன் போகணும் அப்படின்னு மூளைக்கு தோணி எருவாயை அது தூண்டும். செயல்படாது. மூளையினுடைய செயல்பாடு அதை தூண்டினால்தான் அது செயல்படும். அதனால தான் சொல்லுவாங்க, சந்தோஷமான வாழ்வுக்கு மனசு நல்லா இருக்கணும், மூளை நல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. புதுமண தம்பதிகளை ஏன் அவங்க வீட்டிலேயே வச்சு கொள்ளாதீங்க, தேனிலவுக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு நல்ல விஷயத்தை பச்சை பசுமையா பார்க்கட்டும்னு சொல்றது. ஏன்னா அவங்க மனநிலை நல்லா இருந்தா நல்ல குழந்தை, நல்ல மனதோடு அந்த குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்க முடியும். இல்லைன்னா அது டென்ஷனாவே பிறக்கும், வீட்டையும் நாட்டையும் கலக்கும். அப்ப திருமூலர் கரு உற்பத்தியில் இதெல்லாம் பேசுறாரு. ஒரு தாயும் தந்தையும் நல்ல மனநிலையில் இணையும் பொழுதுதான் நல்ல குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த நல்ல மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாட்டை அந்த உறுப்புக்கு செலுத்துவது எது? மூளை தான். இந்த இடத்துல உயிர், மூளைங்கிறது நம்ம உயிர் வச்சு. அப்ப உயிருக்கு தெரிவிப்பது அறிகருவி, ஞானேந்திரியம். உயிரிடம் இருந்து கட்டளையை பெற்று செயல்படக்கூடிய கருவிக்கு செயல் கருவி அல்லது கண்மேந்திரியம் 10. இப்ப பாத்துக்கோங்க, கண்ணு, மூக்கு, காது, சாப்பிடுற வாய், பிடிச்சுக்கணும் வாயை மட்டும், சாப்பிடுற வாய், உடம்பு. இது 5 உயிருக்கு அறிவிக்கின்ற அறிகருவி ஞானேந்திரியம். கை, காலு, பேசுற வாய், எருவாய், கருவாய். கருவாய்ங்கிறது தான் இனப்பெருக்க மண்டலம், கருவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கரு. இது 5 செயல் கருவி. முடிஞ்சிச்சா? இப்ப இந்திரிய மயங்கினா இந்த வாய் என்ன பண்ணுது? சாப்பிடும்போது போதும்னு உயிர் சொல்லுது, கேட்க மாட்டேன், இன்னும் 2 மாம்பழத்தை வை. புரியுதா? இன்னும் 2 மாம்பழத்தை வை. தின்னுவிட்டு வீட்டில் இருக்க மாட்டேன். சரியா? புரியுதா? உனக்கு சுகர் இருக்கு, காப்பியில 1/2 சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா கடைசி வரை 1/2 சக்கரை போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. கேட்க மாட்டேன், இன்னும் ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகர் ஏறி கிடக்குது. பார்த்தீங்களா கிழவி வீட்டில்? இல்லை கிழமை. புரியுதா? இந்திரிய வயமயி. அப்ப இந்த நாக்குக்கு அடிமையாகும். வேகமா திருமுறை வந்து கிளம்புறோம், மிக பிரமாதமா கிளம்பி வரும். வந்த உடனே இப்படம் இன்றே கடைசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த மாசம் வகுப்பு இருக்கு, அடுத்த மாசம் இந்த படம் இருக்குமா, திருப்படா வண்டியை. இந்திரிய வயமயி. புரிஞ்சுதா? கண்ணு மயக்குது, நம்மள நாக்கு மயக்குது, மூக்கு மயக்குது இல்லையா? கோவில்ல சாமி கும்பிடுவோம், ஓம் சிவாய நம, சக்கரை பொருளுக்கு நெய் காய்ச்சலாம், போகும்போது வாங்கிட்டு போயிடும், சிவாய நம சிவாய நம சிவாய நம. வேகமா சிவாய நம வேகமா. ஏன்? பொங்கல் தீர்ந்தது. புரியுதா? மூக்கு மயக்குது பாருங்க, இந்திரிய வயமயங்கி இல்லையா? சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இப்பொழுதும் எம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கரண்டு பிடிச்ச வேர்க்குது பத்தியா? நினைக்கிறோம் இல்லையா? இந்திரிய வயம், உடம்புக்கு வேர்வை தெரியுது பாருங்க. நம்மளால அந்த வேர்க்குதேன்ற எண்ணம் இல்லாமல் பூஜையில ஈடுபட முடியலையே. இந்திரிய வயம். புரிஞ்சுதா? இந்த 5 தான் நம்மளை மயக்கும். இந்த கை, காலு, பேசுற வாய், எருவாய், கருவாய் நம்மளை மயக்காது. ஏன்னா அதுங்களுக்கு புத்தி கிடையாது. அது சொல்றதை செய்யும். என்ன சொல்றோமோ அது பொம்மை மாதிரி செஞ்சுட்டு உட்காந்து, அதுக்கு எதுவுமே செய்ய தெரியாது, யோசிக்க தெரியாது. கை திருட தெரியாது, மூளை சொல்லி திருடினா தான் உண்டு. கால் உதைக்க தெரியாது, மூளை சொல்லி உதைக்கணும். அது புரியுதா? இப்ப இந்த கண் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 5 தானா செய்தானே இல்லை, அதுவும் மூளையிலிருந்து
அதற்கு ஒரு பயோ கரண்ட் போகணும். மூளை கண்ணுக்கு ஒரு பயோ கரண்ட் அனுப்பி அதன் மூலமாக சிக்னலை பெறுகிறது. யூஎஸ்பி கேபிள் மாதிரி. யூஎஸ்பி கேபிள்னு நம்ம சொல்றோம். அது என்ன பண்ணுது? கம்ப்யூட்டர்ல இருக்கிற வெப் கேமரா ஒன்று இருக்கு. அந்த வெப் கேமரா சும்மா வச்சுட்டு நான் வந்து யூடியூப்ல வந்து பாட்டு போட போறேன் அல்லது கூகுள் மீட்ல கலந்துக்க போறேன் அப்படின்னா இந்த யூஎஸ்பி சொருவாம வெப் கேமரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல சொருவாம என்னது படமே வரமாட்டேங்குது அப்படின்னா எப்படி வரும்? கேமரா தான் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அப்ப யூஎஸ்பி கேபிள் சொருவும் பொழுது அதிலிருந்து கரண்ட் சென்று கேமராவை இயக்கி கேமரா பார்த்ததை எது வாங்குது? கேமரா காட்டாது, கம்ப்யூட்டர் நமக்கு காட்டுவது போல உயிர் தன்னிடமிருந்து உயிராற்றலை கண்ணுக்கு செலுத்தி கண் மூலமாக பார்த்தவற்றை மீண்டும் இந்த உயிர் உணர்ந்து நமக்கு தெரிவிக்கிறது. அதனால உயிர்ன்றது ஒரு யூஎஸ்பி கேபிள்ல போடக்கூடிய இது மாதிரி உயிராற்றல். புரிஞ்சுக்கிறீங்களா தெளிவா? அப்ப விஷயம் எங்க இருக்கு? உயிர்ல தான் இருக்கு. ஏன்னா கண்ணை பிடிக்க வச்சுட்டு அது பார்க்குமா? காதை கைட்டி வச்சுட்டு அது கேட்குமா? அப்ப உயிருடைய ஒரு உடம்பில் இருக்கும். கண்ணு பார்க்கும், கேட்கும். உயிருடைய உடம்புல இருந்து இன்னொரு உயிர் உடம்பு போனாதான் இருக்கு. அப்ப அதுக்கு யூஎஸ்பிக்கு கரண்ட் வரணும், வந்தாதான் கண்ணு ஒர்க் பண்ணும். அப்ப இந்திரிய மயங்குவது எது? உயிர். புரிஞ்சுக்க. உயிர் தான் கண் வழியாக பார்த்ததை கருத்து வழியாக நினைத்து மயங்குகிறது. கண்ணு நொந்துக்க கூடாது. கண் தானே பார்த்தது, கண் தானே பார்த்த அப்படி கண்ணை குத்திக்க கூடாது. காது தானே கேட்டது அப்படி காதை அடிச்சுக்க கூடாது. உயிர் அந்த வேலையை செஞ்சிருக்கு, கண்ணுக்கும் காதுக்கு அந்த வேலை கிடையாது. புரியுதா? அப்ப எது காரணம்? உயிரினுடைய ஆசை கண் வழியாக தீர்த்துக் கொள்ளப்படுகிறது, உயிரினுடைய ஆசை காது வழியாக தீர்த்துக் கொள்ளப்படுகிறது. நம்ம கண்ணையும் காதையும் அது ஒரு கருவி தான், அது ஒரு மெசஞ்சர். ஒரு தபால்காரன் வந்து நமக்கு உறவினர் செத்து போட்டாங்க, தபால் கொடுக்கலாம், அவனை போட்டு எடுத்து போட்டு சாத்துறதா? எப்படின்னா சாவு செய்தி கொண்டு கொடுப்பான், அவ்வளவு திமிரா அவனுக்கு அப்படின்னு. செத்து போனவங்க வேற ஒருத்தன், அவன் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவனையா போட்டு அடிப்பேன். அந்த மாதிரி நம்ம கண்ணையோ மூக்கையோ காதையோ நொந்துக்க கூடாது. எதை நொந்து கொள்ள வேண்டும்? உயிரினுடைய ஆசை தான் இப்படி வெளிப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? நீ கண்ணை மூடுவதால் கருத்து மூடப்படாது. நாம ஒருத்தர் சாமியாரா போகணும்னு ஆசை அவனுக்கு, அதை சொல்லியிருக்கான்னு தெரியும். சாமியாரா போகணும்னு ஆசை, அதுக்கு வந்து என்ன செய்யணும்? கடும் தவம் செய்யணும் அப்படின்ட்டு நேராக போய் கங்கை கரையில் உட்காந்து கடும் தவம். அப்ப எப்படி செய்யணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவனுக்கு தெரியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே தவம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு பெண் வரும், அந்த பெண்ணை பார்த்தான், அவனுடைய மனசு அலப்பாயிடுது. கண்ணால் தானே பார்த்தோம், அதனால தான் அலப்பாயிடுது. அடுத்த நாள் கண்ணை மூடிட்டான், கண்ணை மூடி தவம் செஞ்சுட்டு அந்த பெண் தண்ணி அடிக்கிறதுக்கு வந்தான். அந்த பெண் வந்துட்டான், அவன் ஏதோ சென்ட் போட்டு பார்ப்பாரு, மூந்து பார்த்துட்டு அந்த பெண் வந்துட்டான். அப்படின்னு மூக்கு தானே அப்படின்னு ஒரு கிளிப்பை போட்டான், மூக்கு வாயால் மூச்சு விட்டு அப்படின்னு மூக்கை ஒரு கிளிப்பு போட்டு மூடிட்டான். அடுத்து கண்ணு தெரியல, மூக்கு மூடியாச்சு, அவன் செஞ்சுட்டு இருக்காரு. சல 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 வந்துட்டார். காது, அடுத்து காதுல இவ்வளவு பஞ்சு எடுத்து குச்சியால குத்தி அடைச்சிட்டான், சுத்தமா கேட்கக்கூடாது. காதையும் மூடிட்டான். புரியுதா? காது கேட்கல, அந்த பொண்ணு வர சலங்க சத்தம் கேட்கல, மூக்கு சென்ட்டு உதறல, கண்ணு பார்க்கல. அந்த அப்படி பொண்ணு அப்படி போனால மெதுவா அவளுடைய அந்த முந்தானை அவன் மேல கட்டு வச்சு வந்துட்டான். உடம்பு இது ஒரு பெண்ணுடைய முந்தானை மெல்லிசா இருக்குது. இது ஆம்பளையுடைய வேட்டி மாதிரி தெரியல, முடிஞ்சு போச்சு. வந்துட்டா அதுக்கா இதுவும் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, மேலே ஒரு இதை போத்திட்டான். மேலே எந்த துணி பட்டாலும் தெரியக்கூடாதுன்னு போத்திட்டு உட்காந்துட்டான். உட்காந்துட்டு கண்ணு மூடியாச்சு, மூக்க முடியாச்சு, வாயை இழுக்க மூடிட்டான். நமசானந்தத்தை கூட அவங்க உள்ளுக்குள்ளே சொல்லி எல்லாத்தையும் மூடிட்டான். மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, இந்த நேரம் வந்திருக்கு நம்ம இந்திரிய பயம் வரும். புரியுதா? அப்ப உயிரை கட்டுப்படுத்தாமல் இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதால் என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லை. உயிர் கட்டுப்பட்டால் கண்ணை திறந்து தியானம் செய்யலாம். உயிர் கட்டுப்பட்டால் காதுகளை திறந்து வைத்துக் கொண்டு நாம் சிவபூஜை செய்ய முடியும். உயிர் கட்டுப்பட்டால் மூக்கு திறந்தே இருக்கும் பொழுது நாம் பெருமானை தரிசிக்க முடியும். உயிருக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. எனவே உயிர் இந்திரிய
இந்திரிய பயம் போய் மயங்கக்கூடாது என்றுதான் அந்த முதல் வார்த்தைக்கு நான் ரெண்டாவது வார்த்தைக்கு போகலாம். இதனால என்ன ஆகும்னா, ஒரு பொண்ணையோ பொருளையோ இடத்தையோ அதிகாரத்தையோ எதையோ ஒன்றை நினைத்து 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 உருகி செத்து போடுவாங்க. அரசியல் இறப்பதற்கே அதுவே காரணமாக அமைந்துவிடும். 10,000 ரூபாய் பணம் போச்சே அப்படின்னு ஆட்டுக்காட்டில் போயிடுவோம். 10,000 ரூபாய் திரும்பி சம்பாதிக்கிறதுக்கு சாமி இந்த உடம்பு கொடுத்துருக்கானேன்னு சந்தோஷமா கொண்டாடாம 10,000 ரூபாய் போச்சே 10 லட்சம் போச்சேன்னு என்ன பண்ணுவான், ஹார்ட் அட்டாக்ல செத்து போடுவான். திரும்ப நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இந்த உடம்பு இருக்குது தானே, எத்தனை முறை விழுந்தாய் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே, அத்தனை முறையும் எழுந்து நின்றாய் என்பதை நினைத்துப்பாய். விழுந்த நீ விழுந்தே கடந்த, நான் 100 தடவை விழுந்தேன் அப்படின்னா 99 தடவை நீ எந்திரிச்சிருக்கிறப்ப அதை யாருமே யோசிக்கிறதே இல்லை. 99 முறை எழுந்தால் தானே 100வது முறை உன்னால் விழ முடியும். இல்லைன்னா நீ ஒரே தடவையிலே கடந்தீங்கன்னா அப்படியே கடக்க வேண்டியது. அப்ப எத்தனை முறை எழுந்தாய் என்று எண்ணிப்பார், விழுந்ததை மறந்துவிடு. அத்தனை முறை நம்ம எழுந்தவையான அத்தனை முறை நான் எழுந்து நின்றுருக்கேன் பார்த்துக்கலாம். அப்பர் சாமியோடைய கஷ்டத்தை அனுபவிக்க போறோம். நினைச்சு பாருங்க, அவர் தான் பாடுறார், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சோத்துக்கு கஷ்டப்பட்டவர் பாரதியார் அன்றாட சோத்துக்கு கஷ்டப்பட்டவர். அவர் தான் பாடினார், எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் எங்கள் இறைவா. நமக்கு அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கா? சோறு வர்றதுக்கு தாமதமாகும், ஆனால் சோறு கிடைப்பதில் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. செவிக்கு உணவு இல்லாத போதுதானே சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். அதனால நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கைக்கு வர அவ்வளவுதான். ஆனா எத்தனை பேர் ஒவ்வொரு நாடுகளிலும் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் ஒருவேளை உணவுக்கு. அதனால விழுந்ததை எண்ணாதே, எழுந்ததை நினைத்துப்பார். இதுதான் இந்த பாட்டுக்கு. இந்திரிய பயம் மயங்குனா என்ன ஆகும், ரிசல்ட் அடுத்தே சொல்லிட்டாரு, இறப்பதற்கு அதுவே காரணமா முடிச்சு. நீ விளக்கமே தேவையில்லை. இந்திரிய பயம் என்ன ஆகும் அப்படின்னு நீ கேட்கவே வேண்டாம். மாணிக்கவாசர் இந்த பைபிளுக்கு புரியாது, அதனால பக்கத்திலே பொருள் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ரிசல்ட் பக்கத்திலே வந்துருச்சு. இந்திரிய பயம் மயங்கனா இறப்பதற்கு காரணம் முடிஞ்சிருச்சா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயிரை அந்தரமே தெரிந்து போய் இவன் அப்படி இருக்கிறவன் என்ன பண்ண தெரியுமா, மெதப்பா நடந்து. காசு வந்தா குதிக்க வேண்டியது, காசு இல்லைன்னா அழ வேண்டியது. அப்படியே அந்தரத்திலேயே சுத்திட்டு இருக்கான், கால் தரையில படாம. அரு நரகில் விழுவேற்கு, கடைசியில் போய் எங்க விழறான், பாவத்தை செஞ்சு நரகத்துல போய் விழுவேற்கு சிவபெருமான் என்ன பண்ணாரு, இங்க வாடான்னு சிந்தை பிடிச்சு இழுத்துட்டு இருக்காரு. நரகத்துல போய் விழ போனோன்னு என்ன பண்ணாரு, அப்படி பிடிச்சி தூக்கிட்டு வந்து நிறுத்தி வாட்டர் வாஷ் பண்ணார். இந்த உயிரை, உடம்பு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோம், ஆனா உயிரை என்ன பண்ணாரா அப்படி வாஷ் பண்ண. பிரமாதம். சிந்தை தன்னை தெளிவித்து, பாவம் செஞ்சுட்டேன், புண்ணியம் செஞ்சுட்டேன், பரிகாரம் வேணும், வழி வேணும், இதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்கிற வாங்கி அப்படின்னு உயிரை கழுவி அழகா அப்படி என்ன பண்ணிட்டாரு. செம்பு இருக்கு, கழிவோட போய் நிற்கிது, பச்சை பசேல் நிற்கிது. அதை கூட்டு அப்படி பீதாம்பரியை போட்டு கழுவி விட்டார். பீதாம்பரி தான் சிவன் அருள். சிவன் அருள்ன்ற பீதாம்பரியை போட்டு கழுவுனே அதுவும் தக 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 தகன்னு குடிக்குது. பத்தியா நான் அப்படின்னு ஒரே கலர் அப்படின்னாரு சுவாமி. இவர் பொன்னாறு மேனியன், துளக்குன செம்பும் பொன் கலர்ல இருக்கும். அதுக்காக இது தங்கம் தான், என்னைக்குமே களிம்பு ஏறாது. செம்பு தான், துளக்கி வச்சாதான் களிம்பு ஏறாம இருக்கும். அதனால என்ன சொன்னாரு, சிவனாக மாறல அவரு, சிவம் ஆக்குனார். புரியுதா? சிவம் ஆக்கினார். ஒரிஜினல் தான் ஜெராக்ஸ். ஒரிஜினல் கலர் ஜெராக்ஸ் தான் வந்துருச்சு, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, ஆனால் அது ஜெராக்ஸ் தான். அதுபோல இது பொன் என்றும் பொன் தான், இது துளக்கப்பட்டால் பொன் போல இருக்கும். அதனாலதான் அத்வைதத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் ஒரு வித்தியாசம். அத்வைதம் நானே கடவுளாக இருக்கிறேன்னு சொல்லுது, இது கடவுளின் தன்மையை பெறுகிறேன்னு சொல்லுது சித்தாந்தம். சிவம் சிவமாகவே இருக்கும், ஆனால் ஆன்மா சித்தம் மலம் என்று சொல்லக்கூடிய அழுக்கை நீக்கினால் சிவமாம் தன்மையை பெறும். எனக்கு பேருந்துல கட்டணம் கொடுக்கறதுக்கு ஒரு 10 ரூபாய் சில்லறையா இல்லை, 10 ரூபாய் இல்லை, 500 ரூபா இருக்கு. திட்டுறான் கண்டக்டர். அந்த நேரத்தில் பவித்ரா ஐயா கிட்ட வச்சு நீ 10 ரூபா அப்படி கொடுக்குது. அது எனக்கு தெய்வமாம் தன்மையை பெற்ற ஒரு பெண்ணாக தெய்வம் மாதிரி வந்து உதவி செய்வாங்க. சொல்றோம்
அப்ப தெய்வ தன்மையை பெறுகின்ற உயிர் தெய்வமா இருக்காது. அது நல்லது செய்யும் பொழுது தெய்வமாக இருக்கும். பக்கத்துல கவிதாவை கிழிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னவா மாறி இருக்கு, புரியுதாமா? அது மாறிடும். இப்ப 10 ரூபா அது உதவி செஞ்சிருச்சுன்றதுக்காக பவித்ரா எப்பயுமே தெய்வ பிறவியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு ஆன்மாவுடைய தன்மை வரும் பொழுது எப்ப பார்த்தாலும் இந்த கவிதை அப்படியே உட்கார்ந்து நெருக்கம் ஒரு கில்ல போடுவோம் அப்படின்னு கிள்ளி விட்டுருதுன்னு வச்சுக்கோங்க, ஆன்மாவுக்கு அதுவும் வரும். ஆனா சிவத்துக்கு அது வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். பால் 60 ரூபாய் மதிப்பு, தண்ணீர் 20 ரூபாய் மதிப்புன்னு வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். சொல்ற உதாரணம் புத்தகத்துல தேடாதீங்க. நான் எப்பயுமே அனுபவ உதாரணம் சொல்லுவேன், புத்தகத்தை வச்சுட்டு நான் சொல்லலை, சைவசித்தாந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு நான் சொல்லலை. பால் எவ்வளவு? 60 ரூபாய். தண்ணீர் எவ்வளவு? 20 ரூபாய். இப்ப 1 லிட்டர் பாலோட 1 லிட்டர் தண்ணியை கலந்துங்க. இப்ப அது எத்தனை லிட்டரா இருக்கும்? 2 லிட்டர். இப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளவு? லிட்டர் 40 ரூபாவோ 120? பாத்தீங்களா? அப்ப பாலாகிய சிவம் தன்னோடு கலந்த தண்ணீராகிய உயிருக்கு தன்னுடைய நிறத்தையும் மதிப்பையும் கொடுப்பது போல தண்ணீர் பாலினுடைய தன்மையை பெருமே ஒழிய பால் என்றுமே பாலாத்தான் இருக்கும், மாறவே மாறாது. நீ 1 லிட்டர் தண்ணீர் கலந்ததுக்கு அப்புறம் அது வெள்ளையாவே இருக்கும். உன் வெள்ளை தன்மையை தண்ணீருக்கு அது கொடுப்பது போல. ஆனா பால் இருந்து அன்னப்பறவை போல இப்ப தண்ணீரை பிரிக்கிறதுக்கெல்லாம் மிஷின்லாம் வந்துருச்சு. தண்ணீரை பிரிச்சுட்டோம்னா திருப்பி அந்த 20 ரூபாய் ஆயிடும், இது 60 ரூபாய் இருக்கும். இது சேர்ந்திருந்தாலும் பிரிந்திருந்தாலும் 60 என்கின்ற மதிப்பை இழக்காது, வெள்ளை என்ற மதிப்பை இழக்காது. ஆனால் தண்ணீர் சேர்ந்திருந்தால் 60 ரூபாய் மதிப்பு பெறும், பிரிந்தால் மீண்டும் அது 20 ரூபாய். புரிஞ்சிருச்சா தெளிவா? அப்ப இதுக்கு பேர் தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. அப்ப சிந்தையில் தெளிவு இருந்தால் நாம் சிவமாம் தன்மையை பெறலாம். ஆனா சிவமாக முடியாது. இதற்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்ற ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா காந்தம் இரும்பு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம். நான் பால் தண்ணீர் சொல்றேன். காந்தம் என்றும் காந்தமாகும். இரும்பு காந்தத்தோடு சேர்ந்தால் காந்தத்தின் தன்மையை இரும்பு பெறுமே தவிர இரும்பின் தன்மை காந்தத்தை பாதிக்காது. சேர்ந்து இருக்கும் பொழுது காந்தத்துக்கும் இரும்புக்கும் ஒரே தன்மை போல இருக்கும். இரும்பை பிரிச்சுட்டீங்கன்னா இரும்பு இருக்காது, ஆனா காந்தம் என்றும் இருக்கக்கூடிய தன்மை உடையதாக. இது சித்தாந்த உதாரணம். புரிஞ்சிச்சா? அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு? சிந்தைதனை தெளிவித்து எது சரி எது தவறு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, டூஸ் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த உயிருக்கு என்ன பண்ணாரு? சொல்லி கொடுத்தார். சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எதையாண்ட அந்தமிலா. தொண்டையோடு சரியா போச்சு. முழுங்கிட்டோம் அப்படின்னா வேப்பலையும் ஒண்ணுதான், குலோப்ஜாமுன் ஒண்ணுதான், திருப்பதி லட்டு ஒண்ணுதான், பழனி பஞ்சாபம் ஒண்ணுதான், திருநெல்வேலி அல்வாயும். ஆனால் சிவம் அதனோடு வருகிற இன்பம் காணுந்தொரும் நினைவுந்தொரும் இன்பம். அதனால்தான் அதுக்கு முடிவில்லாத இன்பம். அந்தமிலா ஆனந்தம் அழகான தில்லையில் பார்த்தேன். தில்லைக்கூத்தனுடைய தரிசனம் பார்த்துட்டு இருந்தாலும் இன்பம், பார்த்துட்டு இருந்த நினைச்சாலும் இன்பம். இல்லையா? நேற்று சாப்பிட்டதை நினைச்சுக்கோ, இன்னைக்கு உனக்கு லேட் ஆகும் சாப்பாடு அப்படின்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? நேற்று நீ சாப்பிட்டதை நினைச்சுக்கணும் இன்பம். ஆனா நேற்று பார்த்துட்டு இருந்த தில்லைக்கூத்தன் தரிசனத்தை நம்ம நினைச்சா இன்பம். நேற்று பார்த்துட்டு இருந்த அண்ணாமலையார் தீபத்தை நீ நினைச்சு பார்த்தா இன்பத்தை கொடுக்கும். நேற்று பார்த்துட்டு திருவான்மையூர் ஈஸ்வரனை பார்த்துட்டு இருந்தா நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அம்மா நேற்று மதியானம் நீங்க சாப்பிட்டீங்களாமா, அதை நினைச்சிட்டு எல்லாரும் சந்தோஷம் போயிட்டு வரும் அப்படின்னா என்ன நினைப்பீங்க? எப்படி இருக்கும்? முடியல பார்த்தீங்களா? முடியுதா நம்மளால? அதுதான், இதுதான் அந்தமிலா ஆனந்தம். இப்போ அப்படியே அடுத்த பாட்டு வந்துருமா? முதல் பாட்டு முடிஞ்சிருச்சா? இந்த நேரத்தில் நான் பதிகத்தை முடிக்க வேண்டிய ஆளு, சரியா? அதுதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. கொஞ்சமா டைம் இருந்தா நுணுக்கரிய நுண்ணுணர்வு, டைம் நிறைய இருந்தா நோக்கரிய நோக்கே பிரிக்கலாம். அதுதான் திருவாசகம். அதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது பாருங்க. வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, வினை என்கின்ற காரணத்தினால் பிறவி என்கின்ற வேதனையில் நாம் அகப்பட்டு வருகிறோம். நாம் நினைக்கிறோம் இருக்கிறதுலே பெரிய வேதனை கருவேதனை தான். புரியுதா? கருவேதனை தான் மிகப்பெரிய வேதனை தான், இல்லையா? மிகப்பெரிய சர்வாதிகார நாடு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய மனைவி கருவுற்று இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வாய்ப்புள்ள ஒரு வயரை நுழைச்சு ஒரு 0 பல்பு போட முடியுமா அந்த பிள்ளைக்கு? என்னங்க, அது சாதாரண கூலி தொழிலாளியோட பையனும் இருக்கிறதா இருக்கான் கருவறையில்.
அமெரிக்க ஜனாதிபதி பையனும் கருவறையில் இருந்தாவா இருக்கு. போடு ஒரு 0 வாட்ஸ் பல்பாச்சு உள்ள நுழைச்சு விட அந்த மாதிரி பையன் வெளிச்சமா இருக்குது முடியுமா? அப்ப பாருங்க, கருவறையில் நீங்க வெளிப்புறமாக மிக உயர்ந்த மருத்துவத்தை காட்டலாம், மிக உயர்ந்த மருத்துவம் நீங்க சேரலாம், மிக உயர்ந்த உடைகளை எடுத்துக் கொள்ளலாம், மிக உயர்ந்த, ஆனால் கருப்பையில் இருக்கக்கூடிய கரு ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஒண்ணுதான். அதனாலதான் கருவேதனை பெரிய வேதனைன்னு சொன்னாங்க. அரசனுடைய குமாரன் பிறந்தாதான் அரச குமாரன், ஆனா கருவில் இருக்கும் பொழுது அவனும் ஒண்ணுதான். பிளாட்பாரத்தில் படுத்துட்டு குழந்தை பெற்றுக் கொள்ளுகின்ற எளிய மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வேற வீடு வாசல்லாம் கிடையாது, அவர்களுக்கும் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை உண்டு. அந்த குழந்தைக்கு அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி பிறந்த உடனே தான் அதுக்கு என்ன சாதி, என்ன இனிஷியல், என்ன குலம், என்ன கோத்திரம், எங்க பிறந்திருக்கு, எந்த வீட்டுல பிறந்திருக்கு, அது டாடா வீட்டுல பிறந்திருக்கா, சாதா வீட்டுல பிறந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை, அந்த தாய் எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் கருவறை ஒன்றுதான். நம்ம அதுக்கு என்ன ஸ்பெஷலையும் கொடுக்க முடியுமா? பிரியாணி கொடுக்க முடியுமா? அதுக்கு தாய்க்கு கொடுக்கலாம், தின்னு தின்னுக்குள்ள பெருசாகிடும். தாய் மாசமா இருக்க மாசமா இருக்க மாசமா இருக்குன்னு ரொம்ப மோசமா இருக்கும் எல்லாத்தையும் திங்கிங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது தினோண்டு 1.5 கிலோ போகும். அதுக்கு சாப்பிட்றேன், அதுக்கு சாப்பிட்றேன், அதுக்கு சாப்பிட்றேன்ட்டு அம்மா பெருசாகிடும். ஆனால் குழந்தை 1.5 கிலோ ஒரு வயலில் திட்டு வருவாங்க. நர்ஸ் இருந்தாங்க எல்லாம் குழந்தை எங்க இருக்கு, குழந்தை கையில் இருக்கு பாருங்க. அப்புறம் அதுக்கு இன்குபேட்டர்ல வச்சு வளர்த்து 3 கிலோ ஆகி நம்ம கையில் கொடுக்கறதுக்கு போதும் இல்லையா? நான் குழந்தைக்கு அது போய் சேர்க்கிறதா? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வினை பிறவி என்பது, வினையின் காரணமாக நமக்கு கிடைக்கிற பிறவி என்பது எப்படிப்பட்டது? அது நமக்கு கஷ்டமானது, ஆனா அதை மகிழ்ச்சியா நம்ம கழிச்சு கொண்டு போகணும். வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும், இந்த தனை தன் தன்னை அப்படின்னு வர்றது எல்லாமே இறைவனை குறிக்கிறது. இந்த வினையின் காரணமா தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கறது இந்த பிறவி நினைக்காம, யாரை நினைக்காம இருக்கு? சிவபெருமானை நினைக்காம இருக்கு. ரொம்ப அழகா சொல்லுவார் யார், நம்முடைய குருஞான சம்பந்தர் சொல்லுவார், சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம் சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடியிரு. சும்மா தனு வருமா? இந்த உடம்பு சும்மா வந்துச்சு, நீ நினைச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி வந்திருக்கு, நீ எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்க, இந்த மாதிரி உடம்பு கிடைச்சதுக்கு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்க, அதனால சும்மா தனு வரல. சும்மா பிணி வருமோ, உனக்கு நோய் வந்தா சும்மா வருமா, நீ என்ன வேண செஞ்சிருக்கன்னு தெரியல. சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா. தெளிவா பதில் சொல்லிட்டார். நாம செஞ்ச வினைக்கு ஈடாக சிவன் என்ன பண்றான்? அவங்கவுங்களோட அவங்கவுங்கள்ட்ட கொடுக்குறான். அதுக்கு அவனுக்கு திட்டிட்டு உட்கார்ந்து அவங்கவுங்க செஞ்சதை அவங்கவுங்களுக்கு கொடுக்குறான். நல்லது கொடுக்கும்போது பாராட்டுறோம், அல்லது கொடுக்கும்போது சாமியை திட்டுறோம். பாருங்க எவ்வளவு மோசமான ஆளுங்க. நம்மள மாதிரி நன்றி கட்டவங்க உலகத்திலே கிடையாது. ஒரே ஒரு பிஸ்கெட் போட்டா நாய் எப்பயும் வாழ சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து ஆசையா நிற்குது. ஆனா இப்பேற்பட்ட உடம்பை கொடுத்துட்டு உன் வினையை உனக்கு கரெக்டா கொடுத்து அடுத்த வினையை கொடுக்காம உன்னை அனுபவிக்கும் போது பக்கத்துல இருந்து அவனும் சேர்ந்து அனுபவிச்சு அழுது சிரிச்சு கொண்டாடி உன் கூட இருக்கிறான். அவனுக்கு நீ நன்றி இல்லாம அவன் திட்டுற. நீ செஞ்ச வினைக்காக நீ கஷ்டப்படுகிறாய். இத சொல்ற, தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே. தளர்வெய்தி கிடக்கிற என்ன? என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பெருத்த இணையில் வாடா, இந்த பிறவிலே நீ முக்தி பெறலாம் வா அப்படின்னு என்ன பண்ணா, தளர்வெய்தி கிடக்கிற என்ன அப்படியே தூக்கி நிறுத்தினான். நிறுத்தி எனக்கு சிவ அனுபவத்தை போதித்து, சிவ ஞானத்தை போதித்து, எனக்கு அடுத்த பிறவி இல்லாமல் செய்த அனைத்துலகும் தொழில் அப்படிப்பட்ட நடராஜ பெருமானை நான் எல்லோரும் தொழக்கூடிய தில்லையில் பார்த்தேன். அடுத்தது மணிவாசகருக்கு சாமி என்ன பண்ணிட்டான், ஃபேக்டரியில ஒரு பொருள் உற்பத்தி ஆகும் போது அதை சரியா செஞ்சிருக்கும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை இருக்கும். கார்ல ஒரு நெட்டு காணா போச்சு, பரவாயில்ல விடு, ஷோரூம் கணக்கு சொல்ல மாட்டோம். அதுக்கு ஒரு கர்ப்பம் குவாலிட்டி செக்கர்னு பேர் உடல் எல்லா ஃபேக்டரியிலும் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், டெஸ்டட் ஓகேன்னு அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் குட் இருந்ததுன்னா அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு டெஸ்டட் ஓகே அப்படின்னு கொடுக்கணும். ஒரு பழா செஞ்சாலும் சரி, ஒரு ஃபோன் செஞ்சாலும் சரி, டெஸ்டட் ஓகேன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பான். சில இதில் சர்டிஃபிகேட்டே உண்டு. அவன் கொடுத்தாதான் அது விற்பனைக்கு வரும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா திருப்பி என்ன பண்ணிடுவான், ரீசைக்கிளுக்கோ அல்லது
இதை சரி பண்ணி கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம், ஃபேக்டரிக்கு திருப்பி போயிடும். அந்த மாதிரி கரு உருவாவதில்லை. அந்த நேரத்தில் சுவாமி கரெக்ட் பண்ணிட்டார். உருத்தெரியா காலத்தே, நான் உருத்தெரியாம இருந்தேன் இல்லையா, அணுவாக இருந்தேன் பாருங்க, அந்த நேரத்திலேயே உள் புகுந்து உளம் பண்ணி கருத்திருத்தி கரெக்ட் பண்ணிட்டான். அங்கேயே சரி பண்ணிட்டான், அங்கேயே கிளியர் பண்ணிட்டான். இனிமேல் பண்றது எல்லாம் நான் பண்றது. அவன் சரி பண்ணி தான் அனுப்பிச்சான். நான் சும்மா இல்லாம இந்திரிய பயமை. அவன் என்ன பண்ணான், கரெக்டாக தான் பண்ணான், இல்லைன்னு சொல்லு. அவன் சரியா பண்ணிட்டான். கருத்திருத்தி உள் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டான். என் உடம்புக்குள்ள பூந்து அவன் என்ன பண்ணான், என்னை ஆண்டு கொண்டான். திருத்துருத்தி மேயானை. திருத்துருத்திங்கிறது என்னது, அருமையான சொன்னவாறு அறிவார்னு சொல்லப்படும். திருப்புந்துருத்தி இல்லை, திருத்துருத்தி. இன்னைக்கு குத்தாலம்னு பேரு. தித்திக்கும் சிவபதம். தேன் சாப்பிட்டா சுத்தி தித்திக்கும், இது நினைச்சா தித்திக்கிற தேன். ஆனால் தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியே அணிகொழுதில்லை கண்டேனே. அடுத்தது பாருங்க, கல்லாத புல்லறிவு அப்படின்னா படிக்காத அர்த்தம் தான் இல்லை. இந்த இடத்துல கல்லாத சிவஞானத்தை கல்லாத, பதி ஞானம் இல்லாத. பதி என்றால் இறைவன், இறைவனை பற்றிய அறிவு இல்லாதவன் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னை கல்லாத புல்லறிவுன்னா சிறுமையான அறிவுன்னு அர்த்தம். புல்லறிவுன்னா என்ன அர்த்தம், புல்லறிவாண்மைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். புல்லறிவுன்னா சிறுமை, சின்ன புத்தி. அது என்ன சார் சின்ன புத்தி என்ன அப்படின்னு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்ன சின்ன புத்தி அப்படின்னு. சின்ன புத்தினா என்ன தெரியுமா, ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய BMW கார் 1.5 கோடி, அது விலை எவ்வளவு, 1.5 கோடி. அதில் வந்து கல்யாணத்துக்கு ஜபர்தஸ்தாக வரும். வந்துட்டு சாப்பாட்டை தண்ணி பாட்டில் வைப்பாங்க இல்லையா, அது 2 பாட்டில் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. புல்லறிவு. வந்தது எத்தனை ரூபா காரு, 1.5 கோடி ரூபா காரு. 3 ரூபா 75 காசு இந்த பாட்டிலோட விலை. மொத்தமாக வாங்கும்போது 1000 பாட்டில் வாங்கும்போது எவ்வளவு, 3 ரூபா 75 காசு. 2 பாட்டிலும் சேர்ந்து 7 ரூபா வாங்குவாங்க. அதை தூக்கி வச்சுக்கிறீங்க, அது ஒன்று வாங்கிக்க முடியாது. இல்லை, இங்கே 2-3 பேர் இந்த வேலையை செஞ்சுருக்கீங்க போது, நான் அவங்கள யார் என்னன்னு கை தூக்கலாம் சொல்லணும். கல்யாணம் பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரூமில் தான் மேக்கப் இருக்கு, அங்கே போவோம். அங்கே போயிட்டு நிறைய ஊக்கு கிடக்கும். ஏன்னா ஊக்கும் ஹேப்பின்னு தானே கல்யாணம் பண்ண தூக்கி நிறுத்துது, இல்லைன்னா தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போகும். அதனால ஊக்கு நிறைய கிடக்கும். பார்த்தோன்னே இவங்க சும்மா இருக்காது, கை பரபரன்னு ஒரு 4 ஊக்கு எடுத்து தாலியில் போட்டுங்க. அந்த ஊக்கோட விலை ஒரு 10 ஊக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் வாங்கினீங்கன்னா 5 ரூபா 2 ரூபா. அந்த எளிய பெண்கள் விற்பாங்க. எவ்வளோ அதோட வேலை, 5 ரூபா. அந்த ஊக்கு ஒரு 4 ஊக்கு எடுத்து, நான் திருநாள்னு சொல்ல மாட்டேன். இதான் புல்லறிவுக்கும் திருட்டுக்கும் பேசுறது. சின்ன புத்தி. புரியுது நான் சொல்றது? இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கும். இது எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கும். பெரிய ஆளா இருக்கும் இந்த சின்ன புத்தி. மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த புல்லறிவு. புரியுது நான் சொல்றது? நான் சொல்ற புல்லறிவுன்றது என்ன, சின்ன புத்தி அப்படின்னா நீ அதற்கு வழி இல்லாம வக்கில்லாத இருக்கிற ஆள் கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். மிகப்பெரியவர்களிடம் இந்த சின்ன புத்தி. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, புல்லறிவுன்னு. எவ்வளவு இது நமக்கு இந்த பாட்டு உணர்ந்தது. இனிமேல் ஊக்க பார்த்தா நம்ம ஒதுங்கி போவோமோ போக மாட்டோமா. தண்ணி பாட்டில் நமக்கு கொடுத்ததை குடிச்சிட்டு அதுல மீதி இருந்தா எடுத்துக்குவாங்க, அதை வீணாக்க கூடாது. ஆனால் இன்னும் 2 பாட்டில் வாங்கி உள்ள போடுவாங்க. அது சின்னதாக அழகா இருக்கு சார் அப்படின்வாங்க. தூக்கிட்டு வந்ததில் ஒரு நியாயம். ஏன் அந்த ஒரு அழகாக இருந்தால் எங்கே இருந்துட்டு போட்டோமே. இது எல்லாருக்கும் உண்டுங்க, இந்த புத்தி உண்டு. அதுதான் மணிவாசகர் கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயனினர். அதுலேயும் நான் யாருன்னா மிக மோசமான ஆளுங்க. அதுலேயும் மோசமான ஆளு நான். வல்லாளனாய் வந்து அவன் எப்படி வந்தான், எக்ஸ்பர்ட்டா வந்தான், மாஸ்டரா வந்தான். என்கிட்ட வரும்போது வல்லாளனாய் வந்து என்னையும் அழகாக்கணும் பாரு, என் உயிரையும் அழகாக்கணும். என்னை அழகாக்கணும், உன்னை பியூட்டி பார்லர் நடத்தினா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வனப்பேதி இருக்குன்னா உயிரை அழகாக்கணும். என் உயிரை என்ன பண்ணா தக்க 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 தக்கன்னு செல்வ மௌனாக மாத்துறது மாதிரி என் உயிரை அழகாக்குனா வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் என்ன பண்ணா இந்த மாதிரி பசு பாசம் இருக்கு இல்லையா, அந்த உயிரினுடைய சின்ன புத்தி இதை அறுத்து தூக்கி போட்டான். வல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தான எல்லோரும் இறைஞ்சதில்லை அம்பலத்தில். அப்படிப்பட்டவனை எங்க வந்து பார்த்தேன், அம்பலத்தில் வந்து பார்த்தேன். எத்த பாட்டு சாதி குலம் இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம பிரிவு எப்படி நம்மகிட்ட இருக்கு, சாதி என்ன, சாதி என்ன, குலம் பிறப்பு என்ன, பிறப்பு
மனுஷனா பிறந்திருக்கிறோமா, ஆடு மாடு சொல்றோம் இல்லையா, கால்நடைகளா பிறந்திருக்கிறோமா, பறவைகளா பிறந்திருக்கிறோமா, பூச்சி இனமா பிறந்திருக்கிறோமா, தாவர இனமா பிறந்திருக்கிறோமா, இப்படி சொல்றோம் இல்லையா. இப்ப நம்ம சொல்லுவோம் முட்டையில் பிறப்பன சொல்றோமா, பாலூட்டிகள், குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனங்கள், அப்படின்னு 4ஆ பிரிச்சுருவாங்க. வியர்வியல் பிறப்பன, இந்த இதெல்லாம் இருக்கிறாங்க, பேனு ஈடு, இதெல்லாம் வியர்வியலையே தோன்றக்கூடியது. அது மாதிரி விதவிதமா பிரிக்கிறோம். முட்டை போட்டு குஞ்சு குறிக்கிறது, குட்டி போட்டு பால் கொடுக்கிறது. அடுத்தது விதையின் மூலம் உருவாகும். இப்படி 4 விதமான ஜனனம் முதல் 4 ஜனனம்னு சொல்றாரு, 4 கொள்ளாம ஜனனம் முதல் தோற்றம்னு சொல்றாரு பாருங்க. 4 என்னென்ன சொன்ன, முட்டையில் இருந்து வருவன, குட்டி போட்டு பால் கொடுக்கிறது, நாம விலங்குகள்ல குட்டி போட்டு பால் கொடுக்கிறது. அடுத்து பறவை, பறவை தான் முட்டையிலிருந்து வருது. அடுத்து வியர்வையில் தோன்றுவன, வித்திலிருந்து முளைக்கும். இந்த 4 இப்படி வேதங்கள் இருக்கான். அதுதான் சொன்னார், சாதி குலம் பிறப்பு என்னும் சுடிப்பட்டு தடுமாறும். அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான், அதுலயே போறேன். செத்ததுக்கு அப்புறமும் போஸ்டர் அடிக்கும் போது ஜாதி பேரை போட்டு போஸ்டர் அடிக்க, செத்தும் அவனே போயிட்டான், ஆனா அவன் ஜாதி போக மாட்டேங்குது. அவன் பேரை போடும்போது என்னது, 1ஆம் ஆண்டு நினைவு சொல்லி அப்படின்னு போட்டு இன்னாரும் நிறுத்த மாட்டேங்கிறான், அவருடைய சாதி பேரோட அடிக்கிறான். அப்ப செத்தும் என்ன போகல, சாதி போகல, ஆளே போயிட்டான். வச்சு எரிச்சு கொளுத்தி புதைச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த சாதி தொகை நிற்கின்னு பாருங்க. 1ஆம் ஆண்டு போஸ்டர், 2ஆம் ஆண்டு போஸ்டர், 3ஆம் ஆண்டு போஸ்டர், எல்லா போஸ்டர்லையும் சாதியை பிடிச்சி நிற்கிறான். பார்த்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றாரு. இப்படி தடுமாறி நிற்கிற ஒரு ஆதமிலி, அறிவில்லாத ஆள் நான், என்னை கூப்பிட்டு அல்ல அறுத்து என்னுடைய துன்பங்களை எல்லாம் மறுத்து, இந்த மாதிரி சின்ன புத்தி உனக்கு வேண்டாம், வேதை குணம் குழந்தை புத்தி வேண்டாம், பிறருவம் தானுருவம் அப்படின்ற பார்க்கிற வேதங்கள் வேண்டாம், நான் தான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த புக்கு யாருமா அப்படின்னு கேட்கிறேன், என்ன சொல்லுவீங்க? இந்த புக்கு யாருக்கு? சும்மா சொல்லு கேட்கிறேன், என்னது முடிஞ்சு போச்சா? இப்ப இந்த இதை யார் செஞ்சா அப்படின்னு சொல்லி, நான் தான் செஞ்சேன். புரியுதா? எனது என்று சொல்லும் போது உடைமை பொருள் மீது உள்ள ஆணவம், நான் தான் செய்தேன் என்று சொல்லும் போது செயலின் மீது உள்ள ஆணவம். இந்த 2ம் நமக்கு இருக்கு. இந்த 2 இருக்கிறவரையும் நாம முக்தி அடைய முடியாது. யான் எனது என்று அற்ற இடமே திருவடியாம். திருவடி நமக்கு அடையணும்னா யான் எனது என்ற நம்ம பார்க்க கூடாது. இதெல்லாம் வராது, நமக்கு இயல்பா நமக்கு மாறும். இப்பயே நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம புக்குன்னு நம்ம சொல்ல முடியாம இது யார் புக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒரு கட்டம் வரும், இது என் பணம் அல்ல, இது என் சொத்து அல்ல, இந்த உடம்பே என்னுடையதல்ல. ஏன் இது என்னுடைய புத்தகம் என்பது என்று சொல்லும் பொழுதே நான் வேறு புத்தகம் வேறுன்னு அர்த்தமா இல்லையா? என்னுடைய புத்தகம்னு சொல்லும் போது நான் வேற, புத்தகம் வேற தானே. அப்ப என்னுடைய கையின்னு சொல்லும் போது நான் வேற, என் கை வேற தானே. என்னுடைய உடம்புன்னு சொல்லும் போது நான் உடம்பு வேற, நான் வேற. அப்ப இந்த உடம்பே எனக்கு ஒரு உடைமை தான். உடம்பே நமக்கு உடைமை தான், அதுவே நமக்கு சொந்தம் இல்லை. தூக்கிட்டு போக முடியுமா கைலாயத்துக்கு? நான் சொல்றது இந்த மண் உலகத்தில் உள்ள கைலாயம், விண்ணுலகத்தில் உள்ள கைலாயம். அப்ப இந்த உடம்பே நமக்கு என்னது, நம்முடையதல்ல, ஒரு உடைமை தான். உயிர் என்று சொல்லும் போது நான், என்னுடைய அப்படின்னு சொல்றது எல்லாமே ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. அதிலிருந்து வெளியில வரணும். சொல்றாரு பாருங்க, பேதை குணம் பிறரூபம் யான் எனது என்னுரை மாய்த்து. மாய்த்துனா அதெல்லாம் நீக்கணும். கோதில் அமுது ஆனாமி. கோதுனா குற்றம், குற்றமில்லாத அமுதம். ஏன் பால் நல்லதுதான் இல்லைன்னு சொல்லுங்க. 5 லிட்டர் குடிச்சா என்ன ஆகும்? பழம் நல்லதுதான், 5 கிலோ தின்னா என்ன ஆகும்? நல்லது தானே, பழம் நல்லது தானே. அமுதமும் அந்நஞ்சாகும். அதனால சிவபெருமான் மட்டும்தான் கோதில் அமுது, குற்றமில்லாத அமுதம், கோதில் அமுது ஆனானை குலாவு தில்லை. எல்லாரும் குலவி நிற்கிற மகிழ்ச்சியா சொல்றோம் இல்லையா, குஜாலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை விளையாட்டு சொல்ல குஜால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த குஜாலுங்கிறது மகிழ்ச்சி. குலவு, குலவி, கூடி குலவி. குலவுதல்னா மகிழ்ச்சியா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது மகிழ்ச்சி, தனியா இருக்கிறது மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி. அதான் குலாவத்தில்லை கண்டேன். அடுத்தது பிறவிதனை. இப்படி இருக்கிற பிறவியை அறமாக மாற்றினார். பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்று இவை இரண்டும். நமக்கு 2 வரும். ஒண்ணு பிணி வரும், இன்னொன்னு மூப்பு வரும். மூப்பு வருதுன்னா யமனுடைய ஆப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம கவனமா இருந்தது. அது அங்கங்க காதோரம் இதோட நிறைய காட்டும். அதான் சிக்னல். யமன் வர்ற வக்கீல் நோட்டீஸ்.
உனக்கு விட்டுருக்கான், நெல் கொஞ்ச நாள் தான் நீங்கள் பார்த்துக்க, கவனமாக இருந்துக்க. நம்ம என்ன பண்ணுறோம், வக்கீல் நோட்டீஸ் எடுத்து சத்தம் போடாமல் பெஞ்சு வெளியில் போட்டுருவோம். அதுதான் டை அடிக்கிறது. வக்கீல் நோட்டீஸை நாங்கள் மறைச்சிட்டோம். ஆனால் திருப்பியும் காத்தடிக்கும் போது பெஞ்சிலேருந்து வெளியில் வரும். 4 நாள் குடிச்சதுக்கப்புறம் வெளுத்துரும். திருப்பி பெஞ்சு வெளியில் தள்ளி விடுறோம்னா திருப்பி டை அடிக்கும். எத்தனை நாளைக்கு? புரியுதா? அதனால நமக்கு வக்கீல் நோட்டீஸ் சாமி கொடுத்துட்டான் அப்படின்னா கவனமா இருக்கணும். இனிமேலே உடம்ப நல்லா பார்த்துக்கணும், சாப்பாட்டை அளவா சாப்பிட்டுக்கணும், தேவையானதை சாப்பிட்டுக்கணும், நாக்கை கட்டுப்படுத்தணும், பேசும்போது கட்டுப்படுத்தணும், சாப்பிடும்போது கட்டுப்படுத்தணும். அதனால தான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாகாவாராயும் நாகாக்க அப்படின்னா, இந்த இந்திரியத்துல 10ல் நீ 8 காப்பாற்றணும், 2 வேலை செய்யற நாக்கையாச்சும் காப்பாற்றணும். இப்ப யாகாவாராயும் நாகாக்கிறதுக்கு சைவ சித்தாந்தம் பதில் சொல்லி பாருங்க. அந்த யாகாவாராயம்னா எது? அந்த மீதி எது? இந்திரியங்கள் மீதி 8. இதை நீ காக்க முடியலனாலும் பரவாயில்ல, நாக்க மட்டுமாச்சும் காப்பாத்து. தேவையில்லாத உள்ள தள்ளாத சாப்பாடுங்கிற பேர்ல, தேவையில்லாத வெளியில தள்ளாத பேச்சுங்கிற பேர்ல, 2த்துக்கும் உனக்கு பிரச்சனை வரும். சொல்றாங்க யாகாவாராயும் நாகா காவாக்கால் சோ காப்பர், சோகத்தை காத்திருப்பார்கள். சொல் இழுக்கப்பட்டு எப்படி திங்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க பேசிட்டு. ஆனா ஐயா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும் சொல்லுவான். காலையில் அவ்வளோ சாப்பிட்டாரு, திருப்பி அதே மாதிரியே சாப்பிட்டாரு. வயிறாக ஒன்றா தலைவர் ஐயா இன்னும் கொஞ்சம் வச்சு என்னங்க எவ்வளோ குறைச்சலா சாப்பிடுறீங்க அப்படின்னு. ஏஐ வருது, கவலைப்படாதீங்க. நீங்க மனசுல நினைக்கிறத என்னன்னு சொல்றதுக்கு ஏஐல இப்போ ஆய்வு நடந்துட்டு இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல நீங்க என்ன கூப்பிடுறீங்க வீட்டுக்கு அப்படின்னா, ஐயா வாங்க வாங்க வாங்க, இந்த சீரியல் போடுறதுல வந்து தொலைச்சிருக்காரு, மற்றவங்கெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது பாருங்க அப்படின்னு மனசுல இருந்து எனக்கு டிங்குன்னு ஒரு சவுண்ட் வரும். உள்ள பார்த்தோன்னா சீரியல் போடுற நேரத்தில் வந்து தொலைத்து இருக்கிறாயே அப்படின்னு பாட்டு செத்தீங்க. நீங்க விளையாட்டுன்னு சொல்லுங்க, மனசுப்படி பேச்சு இல்லைன்னா மாட்டணும் இந்த சயின்ஸ் உலகத்துல. ஏஐ அதெல்லாம் வேலையை பார்க்கலாம். இப்ப வந்து மைண்ட் ரீடிங் ஏஐ தான் டாஸ்க். உங்க மைண்டை ரீட் பண்ணிட்டே இருக்கும். உங்க கண்ணை வச்சு, உங்களுடைய முக சுருக்கத்தை வச்சு, முக பாவனையை வச்சு நீ உண்மை பேசுறியா போய் பேசுறியான்னு கேள்விப்பது. இப்போ முதல்ல அது குற்றவாளிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கண்டுபிடிக்கிறான். மெதுவாக நம்மள்கிட்ட விட்டுருவோம். அதை நம்மளுக்கு அதில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது நமக்கு வச்சுக்கிற ஆப்பு, புரியுதா இல்லையா? அதனால வந்து நம்ம யாருக்கிட்ட தான் போறோம் அப்படின்னா அது சொல்லும், இந்த நேரத்தில் வந்து தொலைச்சிருக்கு பேர், வேற நேரமே கிடைக்கல, சோ என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு அது சொல்லும். இருந்தாலும் நம்ம கவலைப்படாமல் போய் சாப்பிடுவோம். அது வேற விஷயம், புரியுதா இல்லையா? நமக்கு ஏயே செத்துரும் நம்மள்கிட்டலாம். அதெல்லாம் நம்ம போகடா எவ்வளவு பெருசை பார்த்துக்கணும் நாங்களாம், இதெல்லாம் பெரிய அவமானம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பாதி ஒழிஞ்சு சாப்பிட்டு தான் வரப்போம். அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனசை படிக்க போது ஏஐ. இனிமேல் மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன், வாக்கும் மனமும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பாரு. அது ஒழுங்கா இருக்கிற மட்டும்தான் இனிமேல் வாழவே முடியும். எப்ப நீ வேற ஒன்று நினைச்சு வேற ஒன்று பேசுறியோ சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிடும். அந்த காலத்துல ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு சயின்ஸ் சொல்ல போகுது. அதுதான் ஏஐனுடைய அல்டிமேட் டாஸ்க். ஏஐனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோமே, அது இப்போ ஒரு புதுசாக ஒன்று பண்ணிருக்கான். 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஒரு கார் வரக்கூடிய எல்லா கார்லையும் ஒரு மீட்டர் வச்சுதான், ஒரு மிஷின் டிரைவருக்கு நேர் மேலே இருக்கும். எத்தனை பேர் 2026 கார் வாங்கணும்னு தெரியல. அந்த காரில் அது கண்டிப்பாக மேண்டேட்டரின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வைக்கணும், மேலே வச்சிருக்கேன். அது உன் கண்ணையே பார்த்துக்கணும், டிரைவர் கண்ணையே. இவன் சிமிட்டுறானா தூங்குறதுக்காக சிமிட்டுறானான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணு சும்மா சிமிட்டுறானா இல்லை தூக்கம் வர்றதுக்காக சிமிட்டுறானா அது கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு நீ தூங்குற மாதிரி கொஞ்சம் அப்படி தெரிஞ்சதுன்னா உய் 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 உயின்னு அலாரம் அடிச்சு பக்கத்தில் தூங்குறவங்கன்னா எழுப்புங்க. தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா இங்க பாருங்க, திருமுறை தெரிஞ்சவங்க சயின்ஸை அப்டேட்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் பேச முடியும். 2026 ஜனவரியிலிருந்து அந்த மாதிரி ஒரு வசதி கார்களிடம் கொண்டு வந்துட்டான். தூங்குறத அதை எழுப்பிடும், கண்ணையே பார்த்துட்டு இருக்கும். அப்ப நீ கண்ணு சிமிட்டுறன்னா தூங்குறன்னு எடுத்துக்கிறது. கண்ணனுடைய சோர்வின் காரணமாக, தூக்கத்தின் காரணமாக சிமிட்டு வைப்பார், அப்படியே சொக்கி சிமிட்டு வைப்பார், தேவார வகுப்புல சிமிட்டுற மாதிரி. அதை கண்டுபிடிக்கும். புரியுதா? அப்படி இவ்வளவு அழகா சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும். அப்ப பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினுடன் ஒளியை சென்று, உறவுகள் எடுத்தது உலகுடைய ஒரு முதல், முதல் என்பது முதலை என்று வருது. முதலைனா crocodile எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல அவன் தான் எல்லாவற்றுக்கும் மூலதனம் என்று பொருள். அவன் அவனை என்று வருவது போல முதல் என்பது என்னவா வருது? முதலை என்று வருகிறது. செறிபொழில் சூழ் தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் பண்ணி மறையவரும் வானவரும்
வணங்கிட நான் கண்டேன். எல்லோரும் வந்து கும்பிடுறான், நானும் நின்று கும்பிட்டேன். அடுத்து சொன்னார், இந்த பேச்சு நம்முடைய செயல்பாடு இதிலெல்லாம் எந்த பக்தியும் இல்லை, அதனால எந்த கெயினும் இல்லை. நமக்கு ப்ராஃபிட் இல்லாத, ப்ராஃபிட்ங்கிறது பரிசுங்கிறது, புரியுதா? பக்திமையும் பரிசும் இல்லா பசுபாசம் அறுத்தருளி, உயிர் பாசம். பித்தன் இவன் என என்னை, சிவபெருமான் மீதே பித்தனாக நான் இருக்கிறேன் என்று என்னையும் மாத்திட்டான். ஏன்? அவன் பித்தன், அவனுடைய அடியாரும் பித்தன். ஏன்? காந்தத்தோட சேர்ந்தா இரும்பு காந்தமும் தன்மை பெறும், பாலோட சேர்ந்தா தண்ணியும் பாலினுடைய தன்மையை பெறும், பித்தனோட சேர்ந்தா நமக்கும் பித்தன் பேர் வரும். ஆனா என்ன பித்தன்? நான் சிவபித்தன் என்று சொல்லும் அளவிற்கு என்னை அவன் மாற்றி விட்டான். பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட அவன் நகரவே இல்லை. பேராமே என்றால் நகராமல் சித்தமெனும் தின்கயிற்றார், ஞானம் என்கின்ற கயிறை வச்சு அவன் திருவடியோட அவன் உயிரை கட்டிட்டான். இனிமேல் எவனும் என்னை அவுத்து கொண்டு போக முடியாது. இந்த உயிர் அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ண முடியாது. நாய் வீட்டில் விட்டுருப்பாங்க, அது எல்லா ரூமுக்கும் போயிட்டு வரும். இப்போ நான் உங்க வீட்டுக்கு போனால் பிடிச்சி கட்டிடுவாங்க, அது வர முடியுமா? ஏன் வர முடியல? தின் கயிற்றால் அதை கட்டிட்டாங்க. அந்த மாதிரி இந்த உயிர் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருந்தது. சாமி என்ன பண்ணிட்டாரு? சிவ அருள் என்கின்ற தின் கயிறு இருப்பாங்க, அதெல்லாம் கட்டி எதில் கட்டிட்டாரு? திருவடியில் கட்டி வச்சுட்டாங்க. அப்போ அந்த நாய் திருவடியிலேயே அடக்கலாம், அதை விட்டு எங்கேயும் போகும். அந்த மாதிரி சுவாமி பண்ணிட்டார். அப்படிப்பட்ட வித்தகன், கண்ணுக்கு தெரியாத உயிரை கயிற்றால் கட்டுகிற வித்தகம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். கண்ணுக்கு தெரிந்த உடம்பை கட்டலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாத உயிரை கட்டியிருக்கான். அப்படிப்பட்ட வித்தகன் அவன் பெரிய கெட்டிக்காரன், சமுத்திரம் அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி வித்தகனார் விளையாடல் விலங்குகளை கண்டேனே. அடுத்தது அளவிலா பாவகம். பாவகம் என்றால் நமக்கு மெய்ப்பாடு, அளவில்லாத பாவகம். என்னென்ன மாறுவான் நம்ம முகத்தை வச்சுக்கிட்டு, என்னென்ன மாறுவான் நம்ம பண்றோம், சிரிக்கிறோம், அழுகுறோம். பாவகம் என்பது நம்முடைய மெய்ப்பாடுகள். இதுல அளவில்லாத பாவகம், பாவனைகள், வெளிப்பாடுகள் இல்லையா? அதெல்லாம் சொல்றார். அமுக்கு உண்டு, அதனால் அமுக்கு உண்டு இங்கு அறிவின்றி. நம்ம என்ன பண்றோம்? அறிவின்றி விளைவொன்றும் அறியாது. இந்த பாவகத்தால் நமக்கு என்ன விளைவு வரும் என்று நாம் அறியாமல் என்ன பண்றோம்? தவறுகளை செய்கின்றோம். இதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கல, வெறுமைய நாய். ஒன்றும் இல்லாமல் வெறுமையோடு நான் இருக்கிறேன். அப்படி கடந்த என்னை கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை களவிலா வானவரும் தொடும் பிள்ளை கண்டேனே. களவில்லாத வானவர்கள் அப்படின்னா அர்த்தம், களவுடைய வானவர்கள் இருப்பாங்க, திருட்டு பயிலுடன் இருப்பாங்க வானவர்களையும். அதனால களவில்லாத வானவர்கள் வந்தாங்களாம். அணிவாசகர் பார்க்கும்போது எவ்வளவு கவனமா சொல்ல, களவிலா வானவர்களும் தொடும் தில்லை கண்டேன். அடுத்த அருமையான பாங்கினோடு வரிசொன்றும் அறியாத. பாங்குன்னா ஒண்ணு இல்லைங்க, பண்பு. பண்பெனப்படுவது பாங்கு அறிந்து ஒழுகுதல். அடுத்தவங்க பண்பை தெரிஞ்சுக்கிட்டு நாம பழகிறதுக்கு பேர் பாங்குன்னு பேரு. இதெல்லாம் நமக்கு பேர் விருந்தோம்பல் சொல்றோம், அது ஒரு பாங்கு, ஹாஸ்பிட்டாலிட்டி. இது எங்க குடும்பத்தினுடைய விருந்தோம்பல் பண்பு. பண்பு தான் பாங்குன்னு சொல்றோம். இப்ப நம்ம பந்தியில உட்கார்ந்துருக்கோம், அதற்கு என்று ஒரு பாங்கு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. 100 பேரோட உட்கார்ந்து சாப்பிடும் போது உனக்கு ஒரு பொருள் வைக்கிறாங்க, உனக்கு அது பிடிக்கல, இதெல்லாம் மனுஷன் திப்பானா அப்படின்னு பக்கத்துல 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. அவனுக்கு எப்படி இருக்கு? உனக்கு பிடிக்கலையா, அதை நான் சுத்தா ஒதுக்கு, வைக்கும் போது வேண்டாம்னு சொல்லு, இல்லையா நைஸா ஒதுக்கிட்டு எந்திரிச்சுவான். அதை போய் வெளிக்காட்டும் போது அது பிடிச்சவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும், அவனுடைய மனசு கஷ்டப்படும். மனுஷன் திப்பாங்க, நாய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் 2வது வாட்டி கேட்டுருப்பாங்க. அதுக்காக வெயிட்டிங். அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவனை என்ன நீ சொல்ற? அடுத்து இது சாப்பிட்றவனுடைய பாங்கு. பரிமாறம் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ நமக்கு ஒன்று வச்சிடறோம், அது நமக்கு பிடிக்கல, இருந்தாலும் அந்த பண்பாட்டுக்காக நம்ம தப்புன்னு சாப்பிட்றோம். மேகமும் மேலே மெனக்கட்டு திருப்பி கொண்டு வைப்போம். நமக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையா, ஐயா என்ன கொஞ்சம் வைக்கணுமான்னு கேட்கவே மாட்டான் தெரியுமா? ஐயா ரொம்ப பிடிச்சிருக்கோம், 2 பேரும் வச்சிருக்கோம். இப்போ அவனுக்கு பரிமாறவனுக்கு அந்த பாங்கு இல்லை, பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுது என்ன சொல்றது? அப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த பாங்குன்னா என்ன அர்த்தம்? பண்பு, அடுத்தவங்க குணமறிந்து நடந்துக்கிற பங்கு. ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், நான் போறேன்னு வச்சுக்கோங்க, ஐயா உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டா, அம்மா உங்களுக்கு என்னமா நல்லா வரும்னு கேட்கணும். உங்களுக்கு எதுமா நல்லா வரும் அதை செஞ்சிருங்க. நான் ஒன்று சொல்லி அது யூடியூப்ல போட்டுட்டு அந்த அம்மா சமைக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்னை வச்சு முயற்சி பண்ணுது. எனக்கு 4 இடம் போராடுவேன். எங்கேயாவது பிடிங்கிச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். என்னை வச்சு முயற்சி பண்ணக்கூடாதுல்ல. அதனால உங்களுக்கு எதுமா நல்லா வரும் அதை செஞ்சிருங்க. எனக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு என் உடம்பு என்ன பண்ணிட்டேன், சைவ உணவு
எதுவாக இருந்தாலும் இந்த உடம்புக்கு பழகிடும். உங்க வீட்டுல என்ன உணவோ, அவங்க வீட்டுல என்ன உணவோ, அவங்க வீட்டுல என்ன உணவு, எதுவாக இருந்தாலும் இந்த உடம்புக்கு பழகியாச்சு, அவ்வளவுதான். ஏன் நான் ஒன்று சொல்ல போக அந்த அம்மா அதுக்கு தெரியலன்னு சொல்லாம, உண்மையை சொல்லாம, ஐயா கொஞ்சம் உட்காந்துருங்க, நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன், போய் உள்ள போய் யூடியூப்ல போட்டு இதை செய்வது எப்படி அப்படின்னு போட்டு அது பாட்டு குழப்பி கிளப்பி அடிச்சு பசங்க அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? திருடனுக்கு கேள்வி கொடுத்த மாதிரி நம்ம ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதுதான் சொன்னார் பாங்கு. இப்போ பண்பு எவ்வளோ இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இதை பேசலாமா பேசக்கூடாதா, கேட்கலாமா கேட்கக்கூடாதா, ஒருத்தவங்கள்ட்ட கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும், புரியுதா? அவங்க இன்னும் ஆகலை, குழந்தை எத்தனைன்னு கேட்கக்கூடாது, புரியுதா? எதை முன்ன கேட்கணும், எதை பின்ன கேட்கணும். உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை? 2. நான் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்கணும், புரியுதா? உதாரணம் எப்பயுமே எளிமையா இருக்குன்னு சொன்னேன். பாங்குன்னா என்னன்னு புரியுதா? எவ்வளவு எளிமையா சொல்லிட்டு புரிஞ்சுக்கிச்சு. இது மாதிரி நீங்க மாத்தி கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆனா வருங்காலத்தில் அப்படி கேட்கக்கூடிய காலமும் வரும். சரி, அங்கெல்லாம் நான் போறோம். பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை. நாய் நாய்னு ஏன் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய இடத்துல விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்ப எளிமையா சொல்லியிருக்கேன். நாயை கேவலமா சொல்லல. நாயினுடைய ஒரு குணம் என்ன குணம்னா, தான் கக்கியதை திரும்ப சாப்பிடுகிற இடி குணம் நாய்க்கு உண்டு. அது நீங்க 50,000க்கு வாங்கின நாய்க்கு உண்டு, 5 லட்சத்துக்கு வாங்கின நாய்க்கு உண்டு, தெரு நாய்க்கு உண்டு. தான் கக்கியதை எந்த மிருகமும் தொடாது, எந்த மிருகமும் தொடாது. கக்கிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பசு கக்கிருச்சுன்னா துப்பிருச்சுன்னு அர்த்தம், சாப்பிடாத திருப்பி புதுசாக தான் போய் வேணும். ஆனால் நாய் மட்டும் கக்கி மீண்டும் உண்ணும், மீண்டும் கக்கும் மீண்டும் உண்ணும். அது மாதிரி தப்புன்னு தெரிஞ்சு விட்டதை மீண்டும் தொடரலாம் பாருங்க. அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணத்துக்கு நாய் குணம்னு சொல்றேன். இப்படி பண்ணா இப்படி தப்பு வருதுன்னு தெரியுது, இப்படி பேசினா பிரச்சனை வருதுன்னு தெரியுது, மீண்டும் மீண்டும் நம்ம அதே பேசுறோம் பாருங்க. தெரிந்தும் பேசுறோம் இல்லையா, தெரிஞ்சும் அந்த வேலையை செய்யறோம் இல்ல. இது சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கலன்னு தெரியுது, திருப்பி ஒரு 10 நாளுக்கு அதே சாப்பிடணும் பாருங்க. இந்த குணம் இருக்குல்ல, இந்த குணத்துக்கு நாய் குணம்னு பேர். அதனால நாயை கேவலமா சொல்லவே மாட்டார். எந்த மிருகத்தையும் அருளாளர்கள் கேவலமா சொல்ல மாட்டாங்க. எல்லாம் இறைவனுடைய படைப்பு எல்லாமே. பைரவருடைய வாகனம் இல்லையா, அதை போய் எப்படி சொல்லுவார்? அந்த குணம், அந்த குணம் நமக்கு உயிருக்குரிய குணம். என்ன குணம்? தவறுன்னு தெரிந்தும் மீண்டும் செய்கிற குணம். அந்த குணத்தை அவர் சிறுமைப்படுத்துகிறாரே தவிர இனத்தை சிறுமைப்படுத்த. இப்ப எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கணும். பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உலத்து ஒளி வளர உலப்பிலா. உலப்பிலான அன்கம்பேரபிள். இது மகிழ்ச்சி, அன்கம்பேரபிள். இதோட எந்த மகிழ்ச்சியும் கம்பேர் பண்ண முடியாது. உலப்பிலா அந்த ஒளி வாங்கி என்னை அப்படியே ஏற்றுக்கிட்டு வினை மலம் அறுத்து, என் வினைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தையும் அறுத்து வான் கருணை, வானளவு கருணை கொடுத்தாண்டா. சாதா கருணையா? அவன் என்ன பிசுனாரி பேடா? இல்ல, அவன் எப்பேற்பட்ட பெருமையன். வான் கருணை கொடுத்தான். அவன்கிட்ட போய் 10 ரூபா கொடு, 10 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடுன்னு பிச்சைக்காரத்தனமா கேட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. அவன் உனக்கு 1 கோடி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் ஒரு 10 ரூபா அப்படின்னு கேட்கிறான். ஒரு பெரிய சிற்பியை கூட்டு வந்து எங்க வீட்டுல அம்மி கொத்தி கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஒரு பெரிய சிற்பி, தஞ்சாவூர் கோவில்ல சிற்ப வேலைகள்லாம் அவர் தான் மராமத்து பண்ணி பார்க்கிறார். ஐயா எங்க வீட்டுக்கு வரணும். எதுக்கு வரணும்? அம்மி கொத்தி கொடுத்துருக்கோம், எங்க வீட்டு கிரைண்டர் சரியாவே அரைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கொத்தி கொடுத்துட்டு போலாமா அப்படின்னு ஒரு சிற்பியை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சிவபெருமான் போய் நீ போய் கேட்கிறப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய், என் பொண்ணு கல்யாணம் பண்ணு. அப்பா வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய். ஏன்னா உனக்கு தெரியாத என்ன செய்யணும்னு நல்லபடியா பார்த்து செஞ்சு விடு. நீ நான் கேட்டா கொஞ்சமா கேட்பேன், நீ நல்லா செய்வ, நல்லா செஞ்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன்கிட்ட அப்படி பேசணுமே தவிர இவன் பேரம் பேசுறான். 1000 ரூபாய் வேண்டிட்டு 10 ரூபா கொடுக்குறோம், நான் லஞ்சம் இல்லை, 1000 ரூபாய் கொடு, அவனுக்கு 10 ரூபா கொடு. சாமி இந்த 10 ரூபா வாங்கிட்டு அதை உள்ள மாற்றி 1000 ரூபாய் உனக்கு கொடுப்பான். இதாக கேஷியர் வேலையை பார்த்து எப்படி நம்ம சாமி நினைச்சிட்டு இருக்கோம். வாங்கி வினை மலம் அறுத்து வான் கருணை தந்தானை 4 மறை பயில் பிள்ளை அம்பலத்தை கண்டேன். கடைசியா சொல்லி முடிக்கிறார். முதல் பாட்டு கடைசி பாட்டு அருமையான பாட்டு. மற்றதெல்லாம் அதுக்கு இடைப்பட்டதுதான். இறைவன் எப்படிதான் இருக்கான் அப்படின்னாரு. என்ற பிள்ளையில போய் பார்க்க முடிஞ்சுன்னு நான் பார்த்துட்டு சொன்னேன். உனக்கு பார்க்க முடியல வருத்தப்படாதா, நீ பார்க்கிற நெருப்பு சாமிடா, காற்று சாமிடா, மண் சாமிடா, வான சாமிடா, தண்ணி சாமிடா, குண்டுடா. பூதங்கள் 5ஆகி புலனாகி நீ பார்க்கிற பொருள்கள் எல்லாம் அவன்தான். பூதங்கள் 5ஆகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்தும். இந்த உலகத்தில் நீ பார்க்கிற அத்தனை வேதங்களும் சிவ வேதங்கள் தான். ஆனா அவன்கிட்ட என்ன இல்லை?
வேதமே இல்லை. அவன்கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனா நீ பார்க்கிற அத்தனை வேறுபாடுகளும் அவன்தான். ஆனால் அவனிடத்தில் பன்றி என்றும் யானை என்றும் மனுஷன் என்றும் வேறுபாடு கிடையாது. எல்லாத்துக்கும் அவன் தான் தாயுமானவன். வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையனை கேதங்கள் கெடுத்தான. கேதம் என்றால் இழவு போன்ற மிக தாங்க முடியாத துயரம், அதை அவன் நீக்குகிறான். கேதங்கள் கெடுத்தாண்ட கிளறொளி, கிளர்ந்து எழக்கூடிய ஒளியை, மரகதத்தை, மரகதம் போன்று இருக்கக்கூடிய ஒளிவுடைய பெருமானை என்ன பண்ண? வேதங்கள் தொழுதேற்றும் விளங்குதில்லை கண்டேனே. வேதங்கள் தொழுது ஏற்றக்கூடிய அருமையான பிள்ளையில் நான் கண்டேன் என்று மணிவாசகர் அற்புதமாக நிறைவு செய்கிறார். நாமளும் நிறைவு செய்யணும். நமக்கு நிறைவாக பெருமானும் கோதில் அமுதை அனுப்பியிருக்கின்றான். எனவே நாம் அனைவரும் நிறைவாக சென்று அடுத்த வகுப்பில் கூடுவோமாக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்துரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சரி, இன்று நமக்கு அன்னப்பாலிப்பு செய்பவர்கள் மோகன் மீனா அவர்கள், சிவ திரு மோகன் மீனா அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய பெருமானுடைய